பிரச்சனையே ஒன்னால தானே. அந்த நம்பிக்கை அங்க உடைஞ்சு போச்சுன்னா அந்த உறவுக்கு உயிர் இல்ல. அந்த உறவே முடிஞ்சதுக்கு சமம். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அர்த்தம். வேற எந்த உறவும் சொர்க்கத்துல முடிவாகல. கணவன் மனைவி உறவு மட்டும் தாண்டி சொர்க்கத்துல முடிவாகுது. அங்க முடிவாகி பூமியில ஒண்ணு சேர்ந்து வாழ்வாங்க. அந்த உறவைய கொச்சப்படுத்திட்டு அவ என் தோல்ல சாஞ்சு தூங்கட்டான். நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இங்க தாண்டி நான் பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கு மேல பெருசா நினைக்க வேண்டியது இருக்கும். பாத்துக்காங்க பேசிக்கிட்டு இருக்கணும், உன் கூட இருக்கணும் தோணுமே, தோணும். ஏன்னா அவர் ஏன் புருஷன் இல்ல, ஆளு பார்க்க அழகா கம்பீரமா இருக்காரு. அதான் உனக்கு பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இது வரைக்கும் பிடிச்சிருந்தா பரவாயில்ல. தமிழே தமிழே, ஆகா ரூட்டு கிடைச்சிட்டு. மனசுல சொல்லுத நினைச்சு இப்ப வாய கொடுக்க, வாய மூடுறா. ஐயா அக்கா அப்படி சொல்லாதக்கா, எனக்கு அப்புறம் ஒரு எண்ணமே கிடையாதுக்கா. ஐயா அக்கா வலிக்குது, கால் வலிக்குது, தலை கூட எனக்கு வலிக்குது. என் முடி எவ்வளவு காணு கலிஞ்சு போகுது தெரியுமா? இருந்தாலும் நான் வெளியில போறேன்னு சொல்றேனே. யாருக்காக? 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 இதோ உன் கோமா. உன்கிட்ட சொன்னதா நீ இழந்த எல்லாத்தையும் இல்லனே. தேவதாசு நானும் ஒரு ஜாதிதானடா அப்படின்னு சேர்ந்து படிப்போமே, அதுதான் பொருத்தமா இருக்கும். காதலிக்கு கூப்பிட்டா எப்படி டைலாக் பண்ணதுக்கு பத்தியா, அத வேற நீங்க ஞாபகப்படுத்திட்டு என் மனசு புண்ணாக்காதீங்க. நினைச்சிட்டு நான் இருந்தேன். கோவம் வரல. கோவம் வரல. அவ அப்படிலாம் பேசும்போது உனக்கு கோவம் வரல? வரும். ஈக்காக்கு கூட கோவம் வரும். ஆனா கோவத்தை காட்டுற இடத்துல நான் இல்ல. ஜெயராஜ் பார்வை நம்ம மேல எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும். என்னாலே வெளியில போக முடியல. ஜெயராஜ் முகத்தை பார்க்கறதுக்கே நான் கூடி குறுகி போனேன். அவர் என்ன